அன்பின் பரலோக பிதாவே, இது அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பாக்கியமாய் இந்த நேரத்தை எங்களுக்கு தந்து இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும்படி ஆண்டவர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எதேச்சையாய் நாங்கள் இங்கே வரலப்பா, உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி வந்திருக்கிறோம். எங்களை நீர் நடத்தும். உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் மூடுங்க, நன்மையினால் மூடுங்க, சமாதானத்தினால் நிரப்புங்க. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய மக்களோடு கூட இருப்பதாக இப்பொழுதும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்த ஆண்டவர். உம்முடைய வார்த்தையில் நாங்கள் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களிடத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால பலப்படுத்தி நீர் எங்களை நடத்தும் சுவாமி. உமக்கு சாட்சிகளாக உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் இன்னும் தொடர்ந்து உமக்காக வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படி தெரிந்து கொண்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 1-7 முடிய நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 1-7 முடிய. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களே, நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் இந்த ஆண்டவர் திருச்சபைகளுக்கு சொல்லுகிற செய்தியை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த எபேசு திருச்சபை குறித்து கர்த்தர் சொன்ன காரியங்களை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்தோம். அவர்களை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், அவர்களை புகழுகிற ஒரு ஆண்டவர், அவர்களுடைய குறைவுகளை தெரிந்து வைத்த ஆண்டவர், எச்சரிக்கிற ஆண்டவராய் அவர்களை மனந்திரும்ப அழைக்கிறதை நாம் இதுவரைக்கும் சிந்தித்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது பரிசு தருகிற ஆண்டவரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, வாழ்க்கை என்பது எப்போதுமே வெற்றி பெறுகிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, நான் வெற்றி பெற வேண்டும், நான் ஜெயம் பெற வேண்டும். யாரும் பந்தயத்தில் ஓடுறவங்க ஏதோ ஓடுவாங்க, ஜெயிச்சா பார்ப்போம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஓடுறது கிடையாது. ஒன்றுமே முடியலனாலும் அவங்களுடைய ஒரு மனதின் ஆழத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு சின்ன ஆசை இருக்கும். ஓடுறவங்கெல்லாம் தோற்று போயிட்டாங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆகவே வெற்றி பெறுவது என்பது எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு வாஞ்சை.
அதே வாஞ்சை தான் ஆண்டவரிடத்தில் நம்மை குறித்து இருக்கிறது. தெரிந்து நாம் இதை இந்த இடத்துல பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தில் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மிக ஆழமான சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேத வசனங்களை எல்லாம் நாம் வாசிக்கும் போது பல நேரங்களில் இந்த வேத வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணராமல் வாசிக்கிறோம். நிறைய நேரங்கள் அப்படி தான் இருக்குது. இதை வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது சில காரியங்கள் நம்ம விரும்புகிறபடி இருக்கும், சில காரியங்கள் நம்மை எச்சரிக்கிறபடி இருக்கும், சில காரியங்கள் நமக்கு ஆலோசனை தருவது போல இருக்கும். இதெல்லாம் வாசிக்கும் பொழுது இது ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாமல் அநேக நேரங்களில் இது எனக்கு இல்லை, இது இன்னொருத்தருக்கு இல்லை. பிரசங்கம் கேட்கிறோம், அந்த வார்த்தைகள் நம்மை பாதிக்கும் போது என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இது எனக்கு இல்லை, இது இன்னாருக்கு இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நல்லது ஒரு குடும்பம், நல்லது ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு தலைப்பில் ஒரு பிரசங்கம் எடுத்தேன், ஒரு தொடர் பிரசங்கம். கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு எடுக்கும்போது ஒரு முறை ஒரு பிரசங்கம், அந்த அந்த ஒரு நாளில் பிரசங்கத்தை முடிச்சுட்டு கீழே வரும்போது ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு பிரசங்கம் நமக்கு தாயா அப்படின்னாரு. அவர் சொன்னார், அடட வேற அதெல்லாம் நமக்கு இல்லைங்க, நல்லதொரு குடும்பத்துக்குன்னாரு. இல்லை, நல்லது ஒரு குடும்பம்னா அவங்க யாருக்கு தீர்ச்சி விட்றாங்கன்னா நல்லதொரு குடும்பத்துக்கு தான் அவர் பேசினார், நமக்கு இல்லைன்னாங்க. அதோட அந்த பிரசங்கத்தையே விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய நேரங்களில் இது யார் எனக்கு பேசுவது? சிலர் இருக்கிறாங்க, ஐயா என்னத்தான் பேசுகிறார், எப்போ பார் என்னத்தான் குத்தி குத்தி பேசுகிறார், அவருக்கும் எனக்கும் என்ன அவ்வளோ வாய்க்கா வரப்பு சண்டையை தெரிலங்க, எப்போ பார்த்தாலும் என்ன தான் குறை சொல்கிறார் அல்ல அப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, என்னை அறிந்திருக்கிற ஆண்டவர், என்னை குறித்து நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், என்னை பற்றி முழுமையாய் தெரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் என்னை எச்சரிக்க வேண்டிய நேரத்தில் அவர் எச்சரிக்கும் போது இது எனக்குத்தான் என்று எடுத்துக்கொள்ளுகிற நல்ல மனம் நமக்கு தேவை. இந்த எபேசு திருச்சபை குறித்து நாம் பார்க்கும்போது அவரிடத்தில் நன்மையான காரியங்கள் இருந்தது, ஆண்டவர் அதை சொல்லி புகழுகிறார். அதே நேரம் அவரிடத்தில் ஒரு குறை இருக்குது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு குறை உன்னிடத்தில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லும்போது அந்த குறை என்ன என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் அழைக்கிறார். என்ன இடத்துல, இன்ன இடத்திலிருந்து நீ விழுந்தாய், நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நீ நினைத்து மனந்திரும்பி என்று ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒவ்வொரு முறையும் என்னை ஆராய்ந்து பார்த்து நான் சரி செய்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை. இப்போ இந்த சத்தியத்தை யார் சொல்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, வேத வசனம் சொல்லுகிறது, 2 பேதுருவின் புத்தகம் 1 அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே பேதுரு இந்த வேத வசனத்தை குறித்து இப்படி சொல்றார். வாசிங்க, 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. நல்ல கவனிங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு எதிராக பேசுறாரு, அவர் வேணும்னு தான் பேசுறாரு அப்படின்னு ஒரு நாளும் சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். நல்ல கவனிங்க, யாரால ஏவப்படுகிறார்கள்? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசுகிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல இந்த பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 16வது 17வது வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே இப்படி சொல்றாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும்
பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ வேத வசனங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். யாரை கொண்டு சொல்றாருன்னா பரிசுத்த ஆவியானவரை கொண்டு யோவானுக்கு சொல்றாரு. யோவான் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை கொண்டு சபைகளுக்கு சொல்றார். இன்னைக்கு அந்த வார்த்தையை நீங்களும் நானும் பற்றிக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவ ஆவியினாலே அருளப்பட்ட வார்த்தை. அந்த தேவ ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? யோவானின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அங்க இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றாரு. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. பரிசுத்த ஆவி வந்துட்டா நான் அந்நிய பாஷை பேசணும், ஆவியில் நிரம்பி குதிக்கணும், அப்படியே துள்ளி குதிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போட்டு தள்ளி மிதிக்கணும், இப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் முக்கியமான ஒரு வேலை பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. என்ன வேலை தெரியுமா? பைபிள் சொல்லுது, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாவற்றையும் போதிப்பார். நான் என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க நடக்கணும், எப்படி பேசணும், எல்லாவற்றையும் எனக்கு போதிக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். இதை நாம் மறந்து போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. நம்ம மறந்து போகலாம். ஒன்று தெரிஞ்சுங்க, பல நேரங்களில் வேத வசனங்கள் நமக்கு ஞாபகத்தில் வராது. ஆனால் எதேச்சியா திடீர்னு ஒரு வசனம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அது எங்கிருந்து வருது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சிலர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், நமக்கே அதை யோசிச்சு இருக்க மாட்டோம், அந்த வசனத்தை சொல்லுவோம், அந்த வசனம் அங்கே கிரியை செய்யும். காரணம் என்ன? ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். அதே போல யோவானின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவரை குறித்து சொல்லுகிறது. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. சகல சத்தியத்திலும் நடத்துவார் இல்ல, சத்தியத்துக்கு உள்ளும் நடத்துவார். அப்ப நிறைய ரகசியங்களை வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய ஆவியானவருடைய துணை நமக்கு வேணும். காரணம் என்ன தெரியுமா? இதை எழுதினவரே அவர்தான். அல்லேலூயா. அவர் தான் எழுதினாரு. அவர்கிட்ட இருந்து தான் நமக்கு விளக்கம் வரணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த வேதத்தின் விளக்கத்தை ஊரில் இருக்கிறவங்ககிட்டலாம் கேட்போம். இதுக்கு என்னங்க அர்த்தம், இதுக்கு என்ன, இந்த வசனம் என்ன சொல்லுது சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். இனி அப்படி கேட்காதீங்க, பரிசுத்த ஆவியானவரிடத்துல போங்க. ஆவியானவரே, இந்த வசனத்தை குறித்த உள்ளான அர்த்தத்தை நீர் எனக்கு கற்றுத்தார். நம்ம மனுஷங்கிட்ட கேட்கறத விட ஆண்டவர் அதை விட ஆழமான சத்தியங்களை நமக்கு தருவார். காரணம் என்ன? சகல சத்தியத்துக்கு உள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு, இதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இதுதான் தீர்க்க தரிசனம். நீ ஜெபம் பண்ண, உன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இருக்கிறார். இதுவா தீர்க்க தரிசனம்? இது நானே சொல்லுவேன், சாதாரணமாக சொல்லிட்டு போவேன். இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியாது. கூப்பிட்டாங்க, ஐயா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்கயா. நாங்கள் போய் பார்த்தேன், அவங்கக்கிட்ட பேசினேன், அவரை பார்த்து சொன்னேன், கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு சுகம் தருவார், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதை கேட்ட உடனே அந்த அம்மா தேம்பி 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 அழறாங்க. ஏன் சொல்கிறேன்? ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய கிருபை தெரியுமா? நம்ம வார்த்தையில் சுகம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் யாரிடத்துல வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை அவர் கனம் பண்ணுவார். அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு அவர் சொல்றார், நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவத்தை நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவருடைய பாவம் அவர்களுக்கு. அப்போ இந்த அதிகாரம் யாருக்கு தான் இருந்துச்சு? பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம்
மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிந்திருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த மனுஷகுமாரனுக்கு இருக்கிற அதிகாரம் இன்னைக்கு மனிதனுக்குள்ள வந்தது. எப்படி? கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்குள்ள வரும்போது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய ஆவியை நமக்குள்ள வைத்திருக்கிறோம். அந்த ஆவியானவர் யார்? சகல சத்தியத்தை நமக்கு போதித்து சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ சபைக்கு வருகிற செய்தி எங்க இருந்து வருது? யோவானிடத்திலிருந்து வரல. சபைக்கு வருகிற செய்தி ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே தான் பைபிள் சொல்லுது, ஆவியானவர் 2வது சொல்லுது சபைக்கு சொல்லுகிறதை. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை யாருக்கோ வரல. யாருக்கு வருது தெரியுமா? சபை. முதல்ல இந்த சபை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு பிரிக்கப்பட்ட மக்களின் கூட்டம். உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். உலக மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். உலகத்தின் உறவை நாம் நாடி வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். 2வது, ஓரிடத்தில் கூடி வந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கும் ஆண்டவரை குறித்து பேசுவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம். இதுதான் சபை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சபைனா உடனே ஒரு பெரிய பில்டிங் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு ஹால் இருக்குது, அதுக்கு மேலே ஒரு டைனிங் ஹால் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து சபை. அது கிடையாது. சபை என்னது? நீங்களும் நானும் தான். வேறு பிரிக்கப்பட்ட மக்கள், ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறோம். அப்போ பைபிள் சொல்லுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற செய்தி யாருக்கு? உங்களுக்கு எனக்கும் தான். எனக்கு நிறைய நேரங்களில் இந்த செய்தியை காது கொடுத்து கேட்க வேண்டியது மிக அவசியம். இந்த இடத்துல நீங்க பாருங்க, சபைக்கு ஆண்டவர் சொல்றார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை சொல்லுகிறது. இந்த 7 சபைக்கும் ஒரு வார்த்தை பொதுவாய் சொல்லப்படும். என்ன தெரியுமா? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். சபைக்கு சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், 17வது வசனம், 29வது வசனம், 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், 13வது வசனம், 22வது வசனம் ஆகிய இந்த பகுதிகளில் சபைகளுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை. சார், இப்ப அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுது, காது உள்ளவன் கேட்க கடவன். இப்போ இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். மத்தேயின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலையும் 43வது வசனத்திலையும், லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும், 14ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலையும் 5 இடங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது, காது இல்லாதவன் இருக்கிறானா? செவிடர்கள் தவிர மீதி எல்லாரும் யாரு? காது கேட்காதவங்களை விட்டுருங்க. ஆனா காது இருக்கிறவங்க என்ன பண்ணி ஆகணும்? கேட்டு ஆகணும். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி, இது எனக்கு இல்லை, இது இன்னாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு உங்களுக்கு எனக்கு தப்பிக்கிறதுக்கான வழியே கிடையாது. காது உள்ளவர்கள் கேட்க வேணும். அதனால தான் பல நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசுடைய கிரியைகள் உள்ளவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகாது. ஒரு அம்மாவை தெரியும், அவங்க வெளியே இருக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கும், வெளியே இருக்கும் போதெல்லாம் நல்லா காது கேட்கும். ஆலயத்தில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா 2 காதுமே கேட்காது. ஆண்டவருடைய வசனம் அவங்களுக்குள்ள போகாது. அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, ஐயா வெளியே இருக்கும்போது எனக்கு காது கேட்குது, ஆனால் ஆலயத்திற்குள்ளே வந்தால் எனக்கு என்ன கேட்கல? காது கேட்கல. ஜெபம் பண்ணி அவர்களுடைய அந்த அசுத்தாவியை துரத்தின பிறகு அவங்க சொல்கிறாங்க, ஆலயத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமாயா, எல்லா சத்தமும் இப்போ எனக்கு கேட்குது. அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? காது இருக்கிறவர்களை கூட மந்தமுள்ள காதாக மாற்றி விடுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை உள்ள போகலை. ஆண்டவருடைய வார்த்தை நிறைய சபையாகிய மக்களுக்கு போகல. உள்ள போகிறதுக்கு பிசாசு விரும்பல. அவன் என்ன பண்றான்? காதுகளை அடைத்து விடுகிறான். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன், கேட்க கடவன். லூக்காவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம்
46, 47 வசனங்களை பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிற ஒரு அருமையான சத்தியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிக்க 6ஆம் அதிகாரம் 46, 47. ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு மனித கூட்டத்தை சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்களா, எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க. நாம கூட அப்படிதான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எடுத்தா ஸ்தோத்திரம், விழுந்தா ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அந்த ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுகிறபடி சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்னன்னு கேட்கிறார். என்ன ஆண்டவரேன்னு சொல்றீங்க, உண்மைதான், நல்லது, நான் உன்னை ஆளுகிற தேவனாய் இருக்கிறேன், உண்மை. ஆனா அந்த ஆளுகிற தேவனாய் நான் இருந்தால் நான் சொல்ற வார்த்தையை நீ ஏன் கேட்க மாட்டேங்கிறேன்ற, அதன்படி ஏன் செய்யாமற் போகிறாய்? இவ அடுத்த வார்த்தை சொல்றாரு, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, காது உள்ளவன் கேட்க கடவன்னா கேட்டுட்டு உட்கார்ந்துருங்கன்றது அர்த்தம் இல்ல, கேட்டு செயல்படுங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். செய்யாம போனா மணல் மேல வீடு கட்டினவனுக்கு இணையானவன். அல்லேலூயா. அதை தான் அங்க சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தையை கேட்டு நடந்தவன் யார்? ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்ப இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். எப்படி கட்டப்பட வேண்டும்? ஆழமா தோண்டி கற்பாறையில பேஸ்மெண்ட் போட்டு நல்ல அழகா கட்டி எழுப்பப்படணும். அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? காது இருக்குது, ஒழுங்கா கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். சார், இப்போ இதை செய்யும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன். அருமையானவர்களே, ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாசிங்க. அங்கே இந்த பவுல் அப்போஸ்தலன் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை அவர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கலாம். ஆவியின் சிந்தையை குறித்து பேசுறாரு, அப்புறம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள்னு பேசுறாரு, அப்புறம் மாம்ச சிந்தை எப்படிப்பட்டது அதை சொல்றாரு, தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு சொல்றாரு, மாம்சத்தின்படி பிழைப்பவர்கள் அப்படின்னு சொல்றாரு, ஆவியின்படி பிழைக்கிறவர்கள்னு சொல்றாரு, அடுத்தது மாம்சத்தினாலே நடத்தப்படுகிறவர்கள் சொல்றாரு, தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் சொல்றாரு. எத்தனை காரியத்தை சொல்றாரு பாருங்க. சிந்தையை சொல்றாரு, செயல்களை சொல்றாரு, அடுத்தது பிழைப்பை சொல்றாரு, அடுத்தது நடத்தப்படுகிறதை குறித்து சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு வந்தவர் அந்த 8ஆம் அதிகாரத்தில் 36, 37 வசனங்களில் வரும்போது அங்கே ஒரு பெரிய போராட்டத்தையே அங்கே சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். 36, 37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஒன்று தெரிஞ்சுங்க, நான் மாம்சத்தின்படி நடந்தால் நான் கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரவான் அல்ல. மாம்ச சிந்தை என்னிலே இருந்தால் நான் கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரவான் அல்ல. நான் மாம்சத்தின்படி நடத்தப்பட்டால் நான் கிறிஸ்துவின் அன்புக்கு பாத்திரவான் அல்ல. என் வாழ்க்கையில என் மாம்சத்துக்கு நான் முதலிடம் கொடுத்தேன்னா கர்த்தருடைய அன்பை நான் இழந்து போய் கொண்டிருக்கிறேன். அப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் சொல்லிட்டு சொல்றாரு. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஜெயிக்கிறவன். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்க. நான் ஜெயிக்கிறவன். எப்படி ஜெயிக்க போகிறேன்?
என் பலத்தினால ஒன்றும் முடியாது. என் பலன் என்ன சொல்லு தெரியுமா? பவுல் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லாரு, அந்த ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் யார் தெரியுமா? அந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, நான் ஆண்டவருடைய ரட்சிப்பை இழந்து போனவன், பரிதாபமான மனிதன். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? அவர் சொல்றாரு, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அடிக்கடி யோசிப்பேன், அவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கு அவருடைய மாம்சமும் அவருடைய ஆவியும் போராடிக்கிட்டு இருக்குது. அவர் விரும்புகிறத செய்ய முடியல, விரும்பாததை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது, என் ஆண்டவராலே நான் ஜெயம் பெறுகிறவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் பலவீனம்தான், என் மாம்சம் பலவீனமானது தான். நான் இந்த ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரில் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம்? தூங்குனாங்களாம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் எப்படிப்பட்டது? பலவீனமானது. அந்த மாம்சத்தை பற்றி கொண்டிருந்தா நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஆனால் அதுக்கு இடையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை எங்க வருது? மாம்சத்துக்கு கீழ்ப்படியும் போது வருது. ஜெயம் எங்க வருது? ஆவிக்கு கீழ்ப்படியும் போது வருகிறது. அப்போ என்னை ஆண்டவருடைய ஆவியானவருடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து அவர் என்னை நடத்துவதற்கு நான் அர்ப்பணிப்பேனானால், பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறது போல, உபத்திரம் வரட்டும், வியாகுலம் வரட்டும், துன்பம் வரட்டும், பசி வரட்டும், நிர்வாணம் வரட்டும், நாசமோசம் பட்டயம் வரட்டும், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:57 சொல்லும்போது பவுல் சொல்றாரு, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மரண சரீரத்தினின்று என்னை மீட்டெடுத்து எனக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜெயிப்பது ரொம்ப எளிது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தர, ஜெயம் வேணுமா? ரொம்ப ஈஸி. என்ன பண்ணோம்? அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து விட்டால் நீங்கள் நானும் ஜெயம் பெற்று விடுவோம். அல்லேலூயா. நம்ம பல நேரங்கள் நம்ம யோசிப்போம், ஐயோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் பெறுவது ரொம்ப கஷ்டம். பைபிள் சொல்லுது ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை, ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சாமுவேல் ஏலி என்னதான் பிள்ளைங்களை மோசமாக வளர்த்துருந்தாலும் சாமுவேலுக்கு ஒரு அருமையான வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ரொம்ப அருமையான வார்த்தை. அவன் வாழ்நாள் பூரா கர்த்தர் சொன்னார், சாமுவேல் கேட்டான். அல்லேலூயா. அந்த வார்த்தையில் ஒன்றும் தரையில விழுந்து போக கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், வரம் பெற்றவர் பிராக்கெட்ல போட்டா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள எல்லா இஸ்ரவேலர்களுக்கும் தெரியும், இவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்ன பார்த்து சொல்றாரு? காது உள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறது மட்டுமல்ல அதன்படி செய்ய கடவன், செய்கிறவன் ஜெயம் பெறுவான். அல்லேலூயா. ஜெயம் பெறுவான். ஜெயம் பெற்றுவிட்டால் ஆண்டவர் ஒரு பெரிய பரிசு உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பரிசு வச்சிருக்கிறாரு. வெற்றி பெற்றவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு வேடிக்கையாக ஒரு கதை, ஒரு 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 துணுக்கு ஒன்று பார்த்தேன். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பையன் சொல்கிறான், அப்பா நான் 100 மீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்தேன்ப்பா. சரிடா, ஃபஸ்ட்டு வந்தேன், என்ன கொடுத்தாங்க? அவன் ஒரு ஷீல்டு எடுத்து காமிச்சு, இந்த ஷீல்டு தான்ப்பா கொடுத்தாங்க அப்படின்னு. அப்பா சொல்கிறாரு, அடப்போடா பைத்தியக்காரா, இந்த ஷீல்டை வச்சுட்டு நீ என்ன சாதிக்க போகிற? நாங்கள்லாம் அந்த காலத்தில் வெற்றி பெற்றோன்னா எங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க, டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க, பாத்திரங்க கொடுப்பாங்க, பிரயோஜனமான பொருள் கொடுப்பாங்க. அதை வீட்டில் வச்சு நாங்கள் அனுபவிச்சோண்டா. இதை கொண்டு போய் அழகுக்கு நீ ஷோகேஸில் வைக்கலாமே தவிர இதனால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தருகிற பரிசு பிரயோஜனமற்ற பொருள் அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தரப்போகிற பரிசு எப்படிப்பட்ட தெரியுமா? நான் இழந்த கர்த்தருடைய மகிமையை நான் திரும்ப பெறப்போகிறேன். நான் இழந்த கர்த்தருடைய ஜீவனை எனக்குள்ளே நான் பெறப்போகிறேன். நான் இழந்த அந்த
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நான் இழந்த அந்த பரதீசனுடைய அனுபவத்தை நான் திரும்பவும் பெறப்போகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுது பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அருமையானவர்களே, பரதீசுனா என்ன அப்படின்னா நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. ஆனால் பைபிள் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல அது ஏதேன் தோட்டத்தை குறிக்கிறது. அதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பாரடைசாஸ் அப்படின்னு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஏதேன் தோட்டத்துக்கு கிரேக்க வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? பாரடைசாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அது பாரடைஸ் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு மூல வார்த்தை அதுதான். அப்போ இந்த பாரடைஸ்ன்றது என்ன? வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கர்த்தராலே உருவாக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான, அழகான, மேன்மையான, மகிமையான ஒரு தோட்டம். ஒரு அலையில சொல்லுங்களேன். அங்கே எல்லா விருட்சங்களும் இருந்துச்சு, எல்லா விருட்சங்களும் இருந்துச்சு. அங்கே உள்ள கூடவே ஒரு மரம் இருந்துச்சு, அதுக்கு பேர் ஜீவ விருட்சத்தின் மரம். அல்லேலூயா. பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம். அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய வார்த்தை அவர்கள் புறக்கணித்த பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வெளியே அனுப்பிட்டு இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் திரும்ப புசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு சுடரொளி வீசும் பட்டயத்தை காவலா வச்சார். யாரும் அங்க போக முடியாது, யாரும் அதை திரும்பி எடுக்க முடியாது. அதோடு அதனுடைய அனுபவம் மனிதனுக்கு இல்லாமல் போனது. அல்லேலூயா. எனக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு திரும்ப தருவேன்னு சொல்றார். அந்த ஜீவ விருட்சம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆரோக்கியம் உண்டு, அதில் சுகம் உண்டு, நீடித்த ஆயுள் உண்டு. இல்லை, நீடித்த ஆயுள் உண்டு. சொல்லப்போனா நம்ம மரணத்தை சந்திக்காதபடி எப்போதும் கர்த்தரோடு கூட சந்தோஷமாய் வாழுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை தருகிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார்.